மன அமைதி தேடும் ஆன்மாக்களுக்கும் சந்திர தோஷத்தால் தவிப்போருக்கும் அருள் புகலிடமாய் விளங்கும் அருள்மிகு பெரிய நாயகி உடனுறை கைலாசநாதர் திருக்கோவில். நவகிரக தலங்களில் சந்திர பகவானின் முதன்மை பரிகார தலமான திங்களூரின் பெருமைகளை இந்த பதிவில் காண்போம். திங்கள் என்றால் தமிழ் மொழியில் சந்திரன் என்று பொருள். சந்திரன் வழிபட்ட தலம் என்பதால் இவ்வூர் திங்களூர் என்று பெயர் பெற்றது. இக்கோவிலின் முதன்மை தெய்வம் ஸ்ரீ கைலாசநாதர், இறைவி ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள். மன அமைதி, கல்வி வளம், தாயின் ஆரோக்கியம் மற்றும் சந்திர தோஷ நிவர்த்தி பெற விரும்பும் பக்தர்கள் தரிசிக்க வேண்டிய மிக முக்கியமான தலங்களில் இதுவும் ஒன்று. திங்களூர் தலத்திற்கு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பும் பக்தி பின்னணியும் உண்டு. 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்புதியடிகள் திருநாவுக்கரசர் என்ற பெயர் சொல்லியே முக்தி அடைந்தார். திருநாவுக்கரசரின் மீது மிகுந்த பக்தியையும் மரியாதையும் கொண்டவர். அப்பரை கண்ணால் பார்க்காமலேயே தனது பிள்ளைகளுக்கும் தான் அமைத்த தண்ணீர் பந்தல் மடங்களுக்கும் திருநாவுக்கரசர் என்ற பெயர் சுட்டி மகிழ்ந்தார். ஒரு முறை திருநாவுக்கரசர் திங்களூருக்கு எழுந்தருளிய போது அப்புதியடிகளின் இல்லத்திற்கு சென்றார். அப்பருக்கு உணவளிக்க அப்புதியடிகளின் மூத்த மகன் தோட்டத்தில் வாழை இலை பறிக்கச் சென்ற போது நச்சு பாம்பொன்று அவனை கடித்தது. தனது இல்லத்திற்கு வந்த மகானின் உபசரிப்பு தடைபடக்கூடாது என்பதற்காக பெற்றோர் மகனின் இறப்பு செய்தியை மறைத்து அப்பருக்கு உணவளிக்க முற்பட்டனர். உண்மையறிந்த திருநாவுக்கரசர் சிறுவனின் உடலை கைலாசநாதர் சன்னதிக்கு எடுத்து சென்றார். ஒன்று குலாம் என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி இறைவனை வேண்டினார். சிவபெருமானின் அருளால் அந்த சிறுவன் உயிர் பெற்றிருந்தான் என்பது இத்தலத்தின் ஒப்பற்ற அற்புதமாகும். சந்திரன் தட்சனின் 27 மகள்களையும் மணந்தான். ஆனால் கார்த்திகையிடமும் ரோஹிணியிடமும் மட்டுமே அதிக அன்பு செலுத்தியதால் கோபமடைந்த தட்சன் சந்திரனின் அழகும் ஒளியும் சிறுக சிறுக குறையும்படி சாபமிட்டார். தனது கலைகளை இழந்து தவித்த சந்திரன் திங்களூர் வந்து இங்கிருந்த தீர்த்தத்தில் நீராடி கைலாசநாதரை நோக்கி கடும் தவம் புரிந்தார். சந்திரனின் தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அவரை தனது முடிமிசை சூடி காத்து அருளினார். வளர்பிறை தேய்பிறை என்னும் சுழற்சியின் மூலம் சந்திரனுக்கு புத்துயிர் அளித்தார். ஆன்மீக அன்பர்களே, உங்களுக்கு ஒரு சிறு செய்தியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இத்திருத்தலத்திற்கு சமீபத்தில் செல்லும் போது அங்கு பல வெளிநாட்டவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களிடம் நான் உரையாடிய போது அவர்கள் கூறியது, அவர்கள் குழுவில் உள்ளவர்கள் பாதி நபர்கள் ரஷ்யாவில் இருந்தும் பாதி நபர்கள் அமெரிக்காவில் இருந்தும் வந்திருப்பதாக கூறினார்கள். அவர்கள் வந்ததற்கான நோக்கத்தை பற்றி கேட்டபோது அவர்கள் கூறியது, நவகிரக யாத்திரைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்றார்கள். அன்பர்களே, வெளிநாட்டில் இருந்து கூட மக்கள் இங்கு வந்து தரிசனம் செய்யும் போது இங்கேயே இருக்கும் நாம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க புண்ணிய தலங்களுக்கு செல்லாமல் இருக்கலாமா? சற்று சிந்தித்து பாருங்கள். வாழ்வில் ஒரு முறையாவது இது போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணுங்கள். இத்திருக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் சந்திர பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. சந்திரன் வெள்ளை நிற ஆடை உடுத்தி வெள்ளை அலரி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறார். ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாட்களில் சூரியனின் ஒளி கதிர்கள் மாலை நேரத்தில் கைலாசநாதர் லிங்கத்தின் மீது நேரடியாக விழும் இயற்கை அதிசயம் இங்கு நிகழ்கிறது. ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக உள்ளவர்கள், சந்திர திசை அல்லது புக்தி நடப்பவர்கள் இங்கு வந்து திங்கட்கிழமைகளில் வழிபாடு செய்வது சிறந்தது. இத்திருத்தலம் கும்பகோணத்தில் இருந்து 33 கிலோமீட்டரிலும், தஞ்சாவூரில் இருந்து 16 கிலோமீட்டரிலும், திருவையாறில் இருந்து 4 கிலோமீட்டரிலும் அமைந்துள்ளது.
ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரே ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொலாம் இடுவெண்டலை கையது ஒன்று கொலாம் அவர் ஓர்வதுதானே ரெண்டு கொலாம் இமையோர் தொழுபாதம் ரெண்டு கொலாம் இலங்கும் குழை பெண்ணான் ரெண்டு கொலாம் உருவம் சிறு மான்மழு ரெண்டு கொலாம் அவரேலாமே மூன்று கொலாம் அவர் கண்ணுதலாவன மூன்று கொலாம் அவர் சூலத்தின் மொயிலை மூன்று கொலாம் கணை கையதுவில் நான் மூன்று கொலாம் புறம் ஏதனதாமே நாலு கொலாம் அவர் தம் முகமாவன நாலு கொலாம் சனனம் முதல் தோற்றமும் நாலு கொலாம் அவர் ஊர்த்தியின் பாதங்கள் நாலு கொலாம் மறை பாடினதாமே அஞ்சு கொலாம் அவர் ஆடரவின் படம் அஞ்சு கொலாம் அவர் வெல் புலனாவன அஞ்சு கொலாம் அவர் காயப்பட்டான் கண்ணை அஞ்சு கொலாம் அவர் ஆடினதாமே ஆறு கொலாம் அவர் அங்கம் படைத்தன ஆறு கொலாம் அவர் தம் மகனார் முகம் ஆறு கொலாம் அவர் தார்மிசை வண்டின் கால் ஆறு கொலாம் சுவையாகிறதாமே ஏழு கொலாம் அவர் ஊழி படைத்தன ஏழு கொலாம் அவர் கண்டு இருங்கடல் ஏழு கொலாம் அவர் ஆளும் உலகங்கள் ஏழு கொலாம் இசையாக்கினதாமே எட்டு கொலாம் அவர் ஈரில் பெரும் குணம் எட்டு கொலாம் அவர் சூடும் இனமலர் எட்டு கொலாம் அவர் தோழிணையாவன எட்டு கொலாம் திசையாகினதாமே ஒன்பது போல் அவர் வாசல் வகுத்தன ஒன்பது போல் அவர் மார்பினில் நூலிழை ஒன்பது போல் அவர் கோல குழல் சடை ஒன்பது போல் அவர் பாரிடந்தானே பத்து கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொலாம் ஏறும் நெறிந்துக்கன பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கொலாம் அடியார் செய்கைதானே பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கொலாம் அடியார் செய்கைதானே திருச்சிற்றம்பலம்.